சத்தியத்தையும் அறிவீர்கள். யார் சத்தியம்? அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். தாவீதுனுடைய வாயிலிருந்து வார்த்தை வருது, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், he has no connection with God. விருத்த சேதனம்ன்றது என்ன தெரியுமா? It is a sign of a covenant. விருத்த சேதனம் உடன்படிக்கையின் அடையாளம். எங்களுக்கும் தேவனுக்கு உடன்படிக்கை இருக்கு, அதனால எங்களுக்காக அவர் செஞ்சே ஆவாரு. அவனுக்கும் தேவனுக்கு உடன்படிக்கை இல்ல, அவனை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு கேக்குறாரு. இங்கதான் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், கவனன்ட் பத்தின புரிதல். உடன்படிக்கைக்குள்ள அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அவ்வளவு உரிமைகள் இருக்கிறது. ஆனா உடன்படிக்கைக்குள்ள இருந்துட்டே ஒருத்தன் பயப்படுறான். காரணம் என்னன்னா அறியாமை. சபைக்குள்ள இருந்துகிட்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு டெய்லி பைபிள் படிச்சுட்டே பயத்தில் இருக்கிறீங்கன்னா இன்னும் நீங்க உடன்படிக்கை பத்திய புரிதல் உங்களுக்கு வரல, அறியாமையிலேயே இருக்கிறீர்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால என்ன ஆகுறாங்களா? பிரதர், தொடர்ந்து எங்க வீட்டுல பொருளாதார பிரச்சனை தான் நீங்க சொன்னீங்கன்னா, பொருளாதாரத்தை குறித்த சத்தியத்தை அறியுங்கள், விடுதலை ஆவீர்கள். வியாதியில தான் பிரதர் நாங்க கஷ்டப்படுறோம், சுகத்தை பற்றிய சத்தியத்தை அறியுங்கள், விடுதலை ஆவீர்கள். உறவுல தான் பிரதர் பிரச்சனை, எங்க குடும்பத்துல சமாதானம் இல்ல, உறவுகளை ஆசீர்வதிக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் விடுதலை ஆவீர்கள். மெடிக்கல் ஷாப் போனன்னு ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்க, அந்த சீட்டை கொடுத்த உடனே அவங்க வாங்கிட்டு, ஓ டாக்டர் உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த மருந்து கொடுத்திருக்காரா, இருங்க நான் எடுத்து தரேன்னு அதை எடுத்து கொடுத்து அவங்க சொல்றாங்க, காலையில 2, மத்தியானம் 2, நைட் 2 போடுங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு விளக்கமா கேட்டு எழுதிட்டு வர தெரியுதுல. நான் சொல்றேன், பயம் வரும்போதெல்லாம் விளக்கமா வேதத்தை எடுத்து அவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணும் போதே வார்த்தை எனக்குள்ளே வேலை செய்கிறது.